Hello guys, welcome to KK Camera Karan. நம்ம சேனல்ல நிறைய கேம்பிங் வீடியோ பார்த்திருப்போம். சோ கேம்பிங் பண்றதுக்கான எக்யூப்மென்ட் என்னெல்லாம் தேவைங்கிறது ஒரு பேசிக் 2-3 எக்யூப்மென்ட் வாங்கியிருந்தேன். அதோட வீடியோஸ் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First of all, நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். சாப்பாடு பண்றதுக்காக நம்ம மசாலா ஐட்டங்கள் கொண்டு போகணும். நமக்கு குறிப்பிட்ட பேசிக் ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு போகணும். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து சின்ன சின்ன குட்டி பாட்டில்ஸில் வந்து மசாலா ஐட்டம் பேக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பாட்டில்ஸ் வாங்கியிருந்தோம். பட் ஆர்டர் போட்டு இதோட சின்னதாக வேறு மாடல் ஆர்டர் போட்டோம், கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஆர்டர் பண்ணோம். ஸோ வந்து பெரிய சைஸ்லாம் வந்து ஸோ எனக்கு இதான் வந்துச்சு. பேசிக்கான திங்ஸ் வந்து உப்பு, சீனி, மிளகு பொடி அண்ட் காப்பி பொடி இது போட்டு வைக்கிறதுக்கு பாக்ஸ் தான் தேவை நமக்கு. ஸோ அதுக்காக அந்த ஆர்டர் போட்டிருந்தோம். நம்ம கேம்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக நெருப்பு தேவைப்படும், ஏதாவது ஃப்ரை பண்ணுற ஏதாவது பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக தான் இது ஆர்டர் போட்டுறோம். இது கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, நீங்கள் யூடியூப் சேனல் நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை என்ன ஐட்டம் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். மெயினாக இருக்கிறது இந்த மெக்னீஷியம் ஸ்டிக்கு தான். இதை வந்து ஒரு பிளேட்டில் செதுக்கி வச்சுனா போகிறோம். அதுலேருந்து ஸ்பார்க் உருவாகி நம்ம அதில் பஞ்சு ஏதாவது காட்டன் வச்சுருந்தோம்னா அதுலேருந்து ஸ்பார்க் உருவாகி தீப்பற்ற ஆரம்பிக்கும். இது நமக்கு யூஸ் ஆகும். இது தீப்பெட்டி லைட்டர் மாதிரி கவுந்தும் போகாது, நமக்கு தொலைஞ்சும் போகாது, இல்லை தீந்தும் போகாது. நம்ம செதுக்க வந்து ஸ்பார்க் கிரியேட்டாக இருக்கும். அதுலேருந்து தீ வரும். அது நம்ம பஞ்சிலோ இல்லை இதை காஞ்ச இலையில வச்சு நம்ம தீ பற்ற வைக்கலாம். இது ஒரு ஈஸியான வேலையை நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட். இது நான் வாங்கினாலே யூஸ்ஃபுல்லாக ஜஸ்ட் 2 rupees அந்த ரேஞ்ச் தான் வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த சாதனம் நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுற ஒரு சாதனமாகும். இது ஒரு பியூட்டன் கேஸில் ஓடுற ஒரு ஸ்டவ் ஆகும். கிட்டத்தட்ட 1500 கிட்ட வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இது கேஸ், இது சிலிண்டர் தனியாட்டு, இதோட ஸ்டவ் தனியாட்டு தனித்தனியாக தான் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கையாளும் மட்டும் சேஃப்டியாக இருக்கணும். நான் கையாளும்போது தீ ரொம்ப பற்றிடுச்சு. ஸோ கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. சம்டைம்ஸ் லாங்குவேஜ் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ நான் சொல்கிற மட்டும் கரெக்டாக கேட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு 4 ஸ்டாண்டு கொடுப்பாங்க. 4 ஸ்டாண்டு அந்த பாத்திரம் வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு. ஸோ அதை விரிச்சு வச்சுக்கிட்டு சிலிண்டரோட கேப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிட்டு அந்த சிலிண்டரை வந்து அந்த ஸ்டவ்வில் மாட்டும் போது வந்து அந்த லாக்கை கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி பாருங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபிட் பண்ணுங்க. ஃபிட் பண்ணிட்டு அந்த ஆரஞ்சு கலர் நாபை வந்து முடிஞ்சளவு லோவில் வைங்க. நீங்கள் தெரியாமல் சுற்றி அதிகமாக வச்சிட்டிங்கன்னா அதை ஆன் பண்ணி ட்ரிகர் பண்ணும்போது ஸ்பார்க் ஆகும்போது மொத்தம் தீ பற்றிக்கும். நாங்கள் இதே மாதிரி தான் பண்ணி தெரியாமல் மாட்டிக்கிட்டோம். ஸோ அந்த தீயை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பார்க் வந்துருச்சுன்னு. ஸோ அதை வந்து லோவாக குறைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் தெரியும். சம்டைம்ஸ் வந்து தீ பற்றுறதே தெரியாது. ஸோ பி கேர்ஃபுல். அந்த தீ பத்திர தெரியாது, காற்று அடிச்சுன்னா அடைஞ்சதுனால அந்த கேஸ் லீக் ஆகும். ஸோ பியூட்டன் கேஸ் வந்து ஸோ அதனால வந்து சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்க. அந்த இதை நம்ம வாங்கினதுல யூஸ்ஃபுல்லான கேஜெட் இந்த 2 கேஜெட் தான். அதுக்கு மேலே டென்ட் கேம்ப் பண்ணுறதுக்கு டென்ட் வாங்கியிருந்தேன். டென்ட்டோட வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன், பார்த்து பாருங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டென்ட், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அந்த டென்ட்டை வச்சு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது நம்ம சேனல்லே கிடக்கு, நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. சேனல் சப்ஸ்கிரைப்